கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம அவசர பண தேவைக்கு இன்னும் கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆவை சொல்ல போறோம். இதை ஓதிய சஹாபிக்கு அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்குது, பணத்தை கொடுத்திருக்குது, அவங்களுடைய கடன் அனைத்தையுமே அடைத்து கொடுத்து அவர்களை நல்ல நிலைமையில வாழ வைத்திருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நான் 2 துஆ சொல்ல போறேன். இப்ப நம்ம கடந்த வாரம் கூட பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஓதிய துஆ, அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆன்னு ஒண்ணு பார்த்திருப்போம். அதுவும் கடன் அடைக்கிறதுக்காகத்தான். அது கிடையாது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அவர்கள் வளமையாக அதிகமாக ஓதி வந்த துஆ. நம்ம அது பார்த்தது எப்படி சொன்னோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இருந்து வந்த துஆ. அந்த துஆ பாத்தீங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதுனாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நிறைய பேர் பலனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனுடைய லிங்க் கூட நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஆனா அது இல்லாம அதோட சேர்த்து நீங்க இதையும் ஓதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அவசர பண தேவையும் பூர்த்தி செய்து, உங்களுக்கு வேணுங்கிற காசை அதை விட பல மடங்காக கொடுத்து உங்களை செல்வத்துடைய நிலைக்கே கொண்டு போகும். இப்போ அந்த துஆ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம போடக்கூடிய துஆக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சஹீஹான அறிவிப்புல இருந்து தான் எடுத்து போறோம். நீங்க வளமையாக சஹீஹான விஷயங்களை பார்த்து பயன்பெறுவதற்காக நோட்டிபிகேஷன் பில்லையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் துஆ செய்ய சொல்றீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக. எனக்கு துஆ செய்யும் போது உங்களையும் நினைவுபடுத்தி நான் துஆ செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்காக நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவானாக. இப்போ நம்ம அந்த துஆவை பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம 2 துஆ சொன்னோம். முதல் துஆ பாத்தீங்கன்னா சின்ன துஆ. அந்த துஆ தான் அல்லாஹும்ம கஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் ஷிவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய துஆ. இந்த துஆவுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ், நீ விலகியதை விட்டு நீ ஆகுமானதை கொண்டு எனக்கு போதுமாக்குவாயாக. மேலும் உனது கிருபையை கொண்டு உன்னை இல்லாத வேற யாரிடமும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொண்ட துஆ. இதுல 2 விஷயம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு துஆ ஓதுறோம்னா அதுல இருக்கக்கூடிய தாக்கத்தை நம்ம புரிஞ்சு அதை நம்ம செயல்முறையில என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம அதனுடைய பலனை நம்ம பெற முடியும். அதே மாதிரிதான் ஒரு துஆ கேட்கும்போது அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட நம்ம ஆணித்தனமா நம்பி என்ன பண்ணும், அதை உறுதியோட நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அப்பதான் நமக்கு பலன் தரும். அதனாலதான் சொல்றோம், இந்த துஆல 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் நாம செய்ய வேண்டிய விஷயம், 2வது விஷயம் பாத்தீங்கன்னா நாம கேட்க வேண்டிய விஷயம் இருக்கு. அப்ப முதல்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்துல சொல்றோம், நீ கொடுத்த ஹலாலானதை வைத்து எனக்கு போதுமானதாக ஆக்கிவி, என்னை ஹராமானதை தேடுவதை விட்டு தடுத்து விடுன்னு கேட்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஹலாலான வகையில வரணும். அந்த ஹலாலான வகையில வரக்கூடிய வருமானம் எவ்வளோவாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடணும். நான் ஹராமானதை விட்டு தேடுறதுக்கான நிலைமையே இல்லாம வெயின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோம். ஆனா அதே நேரத்துல நாம இந்த விஷயத்துல என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய காசை கொண்டு முதல்ல போதுமான மனம் கொண்டவர்களாக மாற வேண்டும். எதுக்கு வட்டிக்கு போய் காசு வாங்குறாங்க? ஹராமானதுன்னு தெரிஞ்சாலும் கூட போறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச காசு மேல அவங்களுக்கு திருப்தி இல்லை. அதை கொண்டு அவங்க செலவினங்களை கட்டுப்படுத்தி கொள்ளாம என்ன பண்றாங்க, அதிகப்படியான செலவுக்கு கடன் வாங்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப அத்தியாவசியத்துக்காக வாங்குறது கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா அத்தியாவசியத்தை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா ஆடம்பரத்துலதான் என்ன ஆறாங்க, கடன் வாங்குறாங்க. நம்மளுடைய காசுக்கு தகுந்த செலவுகளை நம்ம செய்யறது இல்ல. ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது, அதுக்கப்புறம் நார்மலாவே நமக்கு கிடைக்கக்கூடியதை விடவும் எல்லாரை விட நான் பெரிய இடத்துல நான் போய் படிக்க வைக்கிறேன், எல்லாரை விட நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களே அடுத்தவங்களோட போட்டி போட்டு செய்யும் போது என்ன ஆயிடுறாங்க, கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதுதான் இன்னைக்கு உண்மை. முக்கியமா லோன் எல்லாம் போடுறாங்க பாருங்க, அவங்கலாம் பார்த்தா கையில இருக்கக்கூடிய காசை வச்சு வீடு வாங்குறதுல வீடே கடன்ல வாங்கி போட்டு அதுக்கப்புறம் நான் கடனாளி ஆயிட்டேன்னு சொன்னா எப்படி? அப்போ அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நம்ம முதல்ல போதுமானதாக ஆக்கி அதை கொண்டு நம்ம என்ன வழி தேடணுமோ அதை தேடணுமோ தவிர ஹராமானது பக்கம் நம்ம போகக்கூடாது. இதுல முதல் பாதியே இதுதான் அர்த்தம். அப்ப நம்ம கடனுக்கு காரணமா இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆசைகள், தேவையில்லாத எண்ணங்கள், போட்டிகள், இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம நிலைமைக்கு உண்டான நம்ம யோசிச்சு கொள்ளணும். அதுக்கு நம்ம அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கிறோம். 2வது அந்த துஆல இன்னொரு விஷயம் இருக்கு. நீ கொடுக்கறத கொண்டே போதுமாக்கி வை, வேற யார்கிட்டையும் தேவையானவங்களாக எங்களை ஆக்காதேங்கிறோம். சுபஹானல்லாஹ். அது சரியான வார்த்தை. நம்மளுடைய ரப்பிடத்துல என்ன கேட்கிறோம், நீ எதை கொடுக்குறியோ அதுலயே என் தேவையெல்லாம் நிறைவேறிடணும். எனக்கு யாரோட இடத்துல கடன் வாங்கக்கூடிய நிலைமையை கொடுத்து விடாத, எங்களுக்கு காசு தேவையானப்ப நீயே கொடுத்துட்டுன்னு கேட்கிறோம். அப்ப நமக்கு பணம் தேவை வந்தா உடனே அடுத்தவங்கள்ட்ட காசு வாங்குறதை விடவும்
இந்த துவாவை அதிகமாக ஓதிவாங்க. அல்லாஹு மற்றவங்க கையில நம்மளை ஏந்த விடாம அல்லாஹுவே வந்து என்ன பண்ணுவான், நமக்கு தேவையான காசை ஏதாவது ஒரு முறையில நமக்கு கொடுத்துருவான். இது முதல் துவா. இது ரொம்ப சின்ன துவா. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே கொஞ்சம் பெரிய துவா. இது ஒரு 2 லைன்ல, அது ஒரு 3 லைன் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த துவா பாத்தீங்கன்னா கடனுக்கு மட்டும் இல்ல. இதை வந்து ஒரு சஹாபி ரொம்ப வருத்தத்தோடு, என்னால கடனே அடைக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, நிறைய பிரச்சனைகளா வாழ்க்கையில இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. நமக்கு இருக்கிற பிரச்சனையும் கூட அதுதான். இப்ப கடன் அடைக்க முடியலன்னா வீட்டுல எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும். வருமானம் பத்தாம இருக்கும், அதனாலதான் கடன் அடையாம இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விதமான குழப்பத்தை வீட்டுல கொடுத்துக்கிட்டே இருக்கும். மன நிம்மதியே இருக்காது அந்த கடன் அடைக்கிற வரையும். அதனால அந்த சஹாபி ரொம்ப கவலையில வந்து இருந்திருக்காரு. அதை பார்த்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப விசாரிச்ச போது அவங்க தங்களுடைய நிலைமையை சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துவா அதுக்கப்புறம் ஓதி வராங்க அவங்க சில நாட்கள் ஓதினதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, என் கடன் எல்லாம் அடைஞ்சிருச்சு, என் கவலையெல்லாம் போயிருச்சு, அல்லாஹ்வே அதை பார்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அந்த துவா தான் வந்து பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், மினல் ஹம்மி கவலையை விட்டும், வல் ஹசன் துக்கத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு முதல் வரி வருது. அப்ப ஹம்முனா கவலை, ஹசன்னா துக்கம். இந்த ரெண்டுமே எனக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். கவலைங்கிறது தற்காலிகமாக வரக்கூடிய அனைத்துமே கவலை. இன்னைக்கு நீங்க கடன்ல கஷ்டப்படுறீங்கன்னா அது கவலை. இதே துக்கம்னா என்ன தெரியுங்களா, அதை மீண்டும் எடுக்கவே முடியாம இருக்கு பாருங்க, பெரிய தொழில நஷ்டம், அதுக்கப்புறம் எனக்கு தொழிலே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் துக்கம். அப்படி ஒரு துக்கம் என் வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாவல் தேடுறோம். அடுத்த வரி பாருங்க, வல் ஹஜிலி வல் கசலி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோம்பல்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் நம்ம வந்து பாதுகாவல் தேடுறோம்னு சொல்றோம். இது வந்து கடனுக்கான துவா தானே. ஏன் முதல்ல கவலையை கேட்கிறோம், அப்புறம் சோம்பல்தனத்தெல்லாம் கேட்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தினமும் என்ன விதமான பிரச்சனை எல்லாம் வரும்னு எடுத்தா ஒரு 8 விதமான பிரச்சனை வருமாமா. அந்த 8 விதமான பிரச்சனையில ஒரு பிரச்சனை தான் கடன். அது இல்லாம இன்னும் 7 விதமான பிரச்சனையை அந்த மனிதன் வந்து அனுபவித்து கொண்டுதான் இருப்பானாமா. இது பொதுவாகவே எல்லா மனிதனுக்கும் வரக்கூடிய பிரச்சனை. அது ஒண்ணுக்கு மட்டும் நம்ம கேட்டுட்டோம்னா மிச்சம் 7 விதமான பிரச்சனைகள் நம்மளை வந்து தீண்டுதான், அதனாலே நம்ம கஷ்டப்படுவோமேங்கிறதுனால நபி அவர்கள் இதை கற்றுக் கொடுத்து, இதை நீங்க ஓதுனீங்கன்னா உங்க கடனும் அடையும், உங்க கவலையும் போகும், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய 8 விதமான பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த துவால பாத்தீங்கன்னா கடனை பத்தி பேசக்கூடிய வார்த்தைகள் கடைசியா வரும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன சொன்னோம், சோம்பேறித்தனத்துல இருந்து கோழைத்தனத்துல இருந்து சொன்னோம். இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை உருப்படவே விடாது. சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க வீட்டு ஆம்பளைங்க சம்பாதிக்கவே போக மாட்டேங்கிறாங்க, எங்களுடைய குடும்ப நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, ஆனாலும் அவங்க சோம்பேறியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சோம்பலானோம்னா சம்பாதிக்க முடியாது, முன்னேற முடியாது, இபாதத் செய்ய முடியாது, நமக்கு ஃபஜ்ர் கூட தொழுவ முடியல. காரணம் என்ன, அந்த சோம்பேறித்தனம். அப்ப சைத்தான் நம்மளே சோம்பேறித்தனத்தை கொண்டுதான் நம்மளை வந்து வழிகெடுக்க வைப்பான். அதுல இருந்து எனக்கு பாதுகாவல் கொடு. அதே மாதிரி கோழைத்தனம்னா எதுக்கெடுத்தாலும் பயம். எதையாவது ஒண்ணு செய்ய சொன்னா, இது செஞ்சா இப்படி ஆயிருமா, அது செஞ்சா அப்படி ஆயிருமா, இவங்க அதை சொல்லுவாங்களா, அவங்க அதை சொல்லுவாங்களான்னு சொல்லி பார்த்தா நம்ம உருப்படவே முடியாது. அந்த பயம், அந்த கோழைத்தனம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த வார்த்தை ஓதுறோம். அடுத்தது வந்து பார்த்தா வல் புஹ்லி வல் ஜுபுனி. நம்ம சுருங்கி போறதுல இருந்தும் அதே மாதிரி பொறாமைப்படுவதுல இருந்தும் பாதுகாவல் தேடுறோம். சுருங்கி போறதுன்னு என்னன்னா, நம்ம நல்ல நிலைமையில இருப்போம், திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும், நம்மளுடைய நிலைமை என்னாகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்மளுடைய நிலைமை குறைந்து போனா நம்ம என்ன ஆயிடுவோம், அதனால நம்ம என்ன ஆயிரும், நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நான் நல்ல வசதியா இருந்தா இன்னைக்கு ஏழையாயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய நிலைமை குறைந்து போறதுல இருந்தும் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் கேட்கிறோம். இங்க பாதி பேத்துக்கு அதுதான் பிரச்சனை. நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துடும். நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சண்டை வந்துடும். அந்த மாதிரி நல்லா பிசினஸ்ல இருந்திருப்பாங்க, ஏழையாயிருவாங்க தொழிலே இல்லாம. அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு கேட்கிறோம். அதோட சேர்த்து பொறாமை வரக்கூடாதுன்னு கேட்கிறோம். இப்ப நம்மளுடைய உழைப்பை நம்ம பார்த்தோம்னா கூட நம்ம முன்னேறுவோம். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருந்தா நம்ம விளங்கவே மாட்டோம். அல்லாஹ்விற்கும் அது பிடிக்காது. அதனால அது வரக்கூடாதுன்னு நம்ம துவா செய்றோம். அடுத்தது வந்து கடைசியா பார்த்தா வகலபதி தைனி வகஹரு ரிசால் அப்படின்னு நடத்தினா, கடன் பெருக்கமாவதுல இருந்தும் என்னை பாதுகாவல் கொடு. கடனுக்கு மேல எனக்கு கடன் வந்துட்டே இருக்குதே, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே, கடனே அடைய மாட்டேங்குதே, அடுத்தடுத்த தேவைகள் வருதுன்னு கவலைப்படுறவங்களுக்கு சரியான வார்த்தை தான் கலபதி தைனி. அடுத்தது வகஹரு ரிசால்னு நடத்தோம்னா, மனிதர்களின் ஆக்கிரமிப்புல இருந்து பாதுகாவல் கொடுன்னு கேட்கிறோம். அதாவது கடனை கொடுத்து போட்டு நம்மளை என்னென்ன பண்றாங்க, போட்டு வந்து அப்படி அலக்கரிக்கலாம் விடுறாங்கல்ல, அதெல்லாமே மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு தான். அப்படி ஒரு ஆக்கிரமிப்பு வரக்கூடாது, எங்க மேல யாரும் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். நீங்க சொல்லுங்க. முதல் துவா வந்து பார்த்தா ஹலாலானதை கொண்டு போதுமானதை ஆக்கி வை, உன்னை தவிர யார்ட்டையுமே கையேந்தாம வைன்னு சொல்லிட்டு காசு சம்பந்தமா டைரக்டா கேட்டோம். இது வந்து பார்த்தா கவலை, கஷ்டம், சோம்பல்தனம்,
கோழைத்தனம், கருமித்தனம், கஞ்சத்தனம், பொறாமை, அதுக்கப்புறம் கடன், அதுக்கப்புறம் அந்த மனித ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறோம். அப்போ இந்த 2 துவா ஓதுனா காசு பிரச்சனையும் தீர்ந்து நமக்கு வரக்கூடிய எல்லா வித பிரச்சனையும் தீர்ந்துடும். இதை ஓதுனதுக்கு அப்புறம் தான் சஹாபாக்கள் சொன்னாங்களாமா, எனக்கு இதுல இருந்து பார்த்தா பெரிய பலன் கிடைச்சிச்சு. நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான காசை அல்லாஹ் கொடுத்தான், எங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்தான்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். நாமளும் இதை ஓதணும். நபி அவர்கள் இதை வளமையாக ஓதியதை அங்க சஹாபாக்களே பல முறை கேட்டிருக்காங்களாமா துவால. அப்ப இதை எந்த நேரத்துல ஓதலாம்னு கேட்டீங்கன்னா, எந்த நேரத்துல வேணா ஓதிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா தொழுகையில கூட ஓதிக்கோங்க, சஜ்தால ஓதுங்க, ஹத்தையாத்து முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓதுங்க, தொழுகையுடைய 2 அமர்வுக்கு நடுவுல ஓதுங்க. அப்படி இல்லையா கடைசியா துவா கேட்கும் போது ஓதுங்க. நீங்க எப்ப முடியுமோ அப்பெல்லாம் ஓதலாம். இதை எத்தனை எண்ணிக்கையில ஓதணும்னா, துவாவை பொறுத்தளவுக்கு ஒரு 3 முறை ஓதுவது சிறந்தது. அதை மீறி உங்களுக்கு விருப்பம் இருந்தா, உங்களுடைய கஷ்டம் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளோ அதிகமா ஓதுங்க. எப்பயுமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே இத்தனை தடவை ஓதணும் அத்தனை தடவை ஓதணும்னு சொல்லிட்டு வராது. மினிமம் 1 முறை இல்ல 3 முறையோட முடிஞ்சு போயிடும். ஆனா நமக்கு கஷ்டம் அதிகமா இருக்கும்போது அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி ஒரு நாளைக்கு 50 தடவை 100 தடவை கணக்கே இல்லாம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திக்ரு மாதிரி ஓதி பாருங்க. உண்மையாலுமே சொல்றேன், உங்களுக்கே பலன் தெரியும், சீக்கிரமா கிடைச்சிடும். அப்ப நம்ம அதை திரும்ப திரும்ப அல்லாட்ட வலியுறுத்தும் போது, ஓ இந்த மனிதனுக்கு இந்த நொடியிலேயே அது தேவை இருக்கு, அதனாலதான் இந்த துவாவை திரும்ப 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 கேட்டுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். அப்ப நம்ம ஒரு தடவை ஒரு துவாவை ஓதுறதை விடவும், இல்ல 1 மாசம் தொடர்ச்சியா ஓதுறதை விடவும், நாம ஓதும் போது அந்த நேரத்துடைய தேவையை உணர்ந்து அதிகமா வலியுறுத்தி ஓதுவது சிறந்தது. அதே நேரத்துல அந்த தேவை முடிகிறவை நம்ம கைவிடாம ஓதுறதும் ரொம்ப சிறந்தது. அப்ப இந்த 2 துவாக்களையும் முடிந்த அளவுக்கு நீங்க ஓதிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.